This is great. Hi, hello and welcome to Wrestling Central Tamil. நான் உங்க ஆஷிக். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 4 ரெஸ்லிங் ரூமர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லூக் கேலோஸ், கால் ஆண்டர்சன் இவங்களுடைய WWE கான்ட்ராக்ட் முடிய போகுது. ஸோ இவங்க வந்து WWE விட்டு வெளியே போவாங்களா இல்லை WWEல இருக்க போகிறாங்களா அப்படின்னு அதை பற்றின ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு. ஸோ அது என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா ஏஜே ஸ்டைல்ஸோட WWE கான்ட்ராக்ட் முடியுது. ஸோ அவர் வந்து WWE விட்டு வெளியே போவாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செகண்டாக பார்ப்போம். தேர்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கர்ட் ஆங்கிளோட ரெஸ்ல்மனியா ஆப்போனன்ட் வந்து பேரன் கார்பன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் ராவில் வந்து கர்ட் ஆங்கிளே வந்து அனௌன்ஸ் பண்ணார். ஆனால் இதில் பெரிய ட்விஸ்ட் இருக்குது. பேரன் கார்பன் மேட்ச் ஆட மாட்டார், பேரன் கார்பனுக்கு பதிலாக வேறு ஒருத்தர் தான் ஆடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம மூணாவதாக பார்ப்போம். லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராக் லெஸ்னர் ஸ்மாக்டவுனுக்கு போக போகிறாரு. ஸோ அது என்ன ரீசனுக்காக போகிறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லூக் கேலோஸ், கால் ஆண்டர்சன் கிளப் அப்படின்னு சொல்கிற இந்த டேக் டீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லூக் கேலோஸ், கால் ஆண்டர்சன் வந்து நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங்கில் வேறு லெவலில் இருந்தாங்க. ஆனால் WWE வந்ததோட வழக்கம் போல் மற்றவங்களையும் யூஸ் பண்ணாத மாதிரி இவங்களையும் சுத்தமாக யூஸ் பண்ணல. உண்மையிலே ஒரு நல்ல டேலண்ட் தான். மெயினாக சொல்லணும்னா டேக் டீமில் உண்மையிலே பெஸ்ட்டு தான். ஸோ இவங்களுடைய WWE கான்ட்ராக்ட் வந்து கூடிய சீக்கிரமாக முடிய போகுது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் WWEயும் கிளப்பும் பேச்சுவார்த்தை பண்ணுறாங்க கான்ட்ராக்டை எக்ஸ்டெண்ட் பண்ண. ஆனால் வந்து கிளப்பு வந்து வேண்டான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் ரெகுலர்ஸாக வந்து நம்ம வீடியோஸ்லாம் செக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கான்ட்ராக்டோட மதிப்பு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் அது 5 இயர் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் வந்து இவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து பழைய நியூஸ். ஸோ இப்போது இதில் சின்ன அப்டேட் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா WWE வந்து லூக் கேலோஸ் அண்ட் கால் ஆண்டர்சனோட நேமை வந்து ஃப்யூச்சரில் வர WWE லைவ் ஈவெண்ட்ஸ்லேருந்து தூக்கிட்டாங்க. ஸோ லைவ் ஈவெண்ட்ஸ் வந்து WWE அடிக்கடி பண்ணுவாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்ஸ்லேருந்து இவங்களுடைய நேம்ஸை வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது வந்து லூக் கேலோஸ், கால் ஆண்டர்சன் வந்து WWE விட்டு வெளியே போகிற வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இன்னொரு ரூமர்ஸை தான் வந்துருக்கு இவங்க WWE விட்டு வெளியே போகிற வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உண்மையிலே ஒரு நல்ல கான்ட்ராக்ட், ஒரு சேலரி பேஸ்டு உண்மையிலே ஒரு நல்ல கான்ட்ராக்ட் தான் WWE ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் வந்து இவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் வேண்டான்னு சொன்னாங்க? அதான் நல்லா காசு கொடுக்குறாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்கள WWE வச்சு யூஸ் பண்ணுற விதம் வந்து அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இவங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதாக ரூமர்ஸ் வந்ததுக்கு. ஸோ இவங்க வந்து மேக்ஸிமம் WWE விட்டு கூடிய சீக்கிரமாக வெளியே போக வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். செகண்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏஜே ஸ்டைல்ஸை பற்றி தான். ஸோ ஏஜே ஸ்டைல்ஸோட WWE கான்ட்ராக்டும் வந்து முடிய போகுது. ஸோ வந்து இவர் வந்து WWE கான்ட்ராக்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணித்தாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போது அதுக்கான ஒரு அஃபிஷியல் நியூஸே வந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து WWE ரீசைன் பண்ணிட்டாரு, அவருடைய கான்ட்ராக்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாரு. இருந்தாலும் வந்து அது அந்த கான்ட்ராக்டோட வேல்யூ என்ன, அந்த கான்ட்ராக்ட் எத்தனை வருஷம் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரூமர்ஸ் வரலை. ஸோ அப்போ கான்ட்ராக்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாருன்னு மட்டும் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ஏஜே ஸ்டைல்ஸ் தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணார். ஸோ அவருடைய சோஷியல் மீடியாவில் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணார். நான் வந்து என்னுடைய WWE கான்ட்ராக்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அனௌன்ஸ் பண்ணார். ஸோ அட்லீஸ்ட் வந்து ஏஜே ஸ்டைல்ஸாச்சும் வந்து WWEல யூஸ் பண்ணாங்க. ஸோ ஏஜே ஸ்டைல்ஸும் வந்து இண்டிபெண்டன்ட் ரெஸ்லிங்கில் வந்து வேறு லெவலில் இருந்தார். நியூ ஜப்பானில் வந்து பயங்கரமாக இருந்தார். ஸோ இவர் WWEக்கு வந்ததோட இவருக்கு ஏற்ற புஷ் வந்து நல்லாவே கொடுத்தாங்க. ஆனால் லூக் கேலோஸ், கால் ஆண்டர்சனுக்கு தான் பாவம் கொடுக்கல. ஸோ இவர் வந்து WWEலே கண்டினியூ பண்ண போகிறாரு. இது உண்மையிலே ஒரு நல்ல நியூஸ் தான். மூணாவது கர்ட் ஆங்கிளோட ரெஸ்ல்மனியா ஆப்போனன்ட் பற்றி தான். ஸோ கர்ட் ஆங்கிள் வந்து ரெஸ்ல்மனியாவோட என்னுடைய கரியரை நான் முடிக்க போகிறேன், ஸோ ரெஸ்ல்மனியாவில் நான் ஆடுற மேட்ச் தான் கடைசி மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடோட அவருக்கான ஆப்போனன்ட் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. எல்லோரும் அவங்க சஜஷன் சொன்னாங்க. ரூமர்ஸும் லைட்டாக வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா மேபி ஜான் சினாவாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜான் சினாவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து கர்ட் ஆங்கிள் கூட தான். ஸோ கர்ட் ஆங்கிளோட லாஸ்ட் மேட்ச் ஜான் சினா கூட இருந்தால் உண்மையிலே நல்லாயிருக்கும், ஸோ பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதே சமயம் வந்து சாட் கேபிளாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ரீசன் என்னென்னா ரெண்டு பேருமே வந்து ஒரே ஸ்டைல், ஒரே பேக்ரவுண்ட்லேருந்து தான் வந்தாங்க. ஸோ
கர்ட் ஆங்கிளும் சாட் கேபிளும் ஒரே ரெஸ்லிங் பேக்ரவுண்ட்லேருந்து தான் வந்தாங்க. ஸோ அதனால் சாட் கேபிள் கூட மேட்ச் ஆடினா அது சாட் கேபிளோட புஷ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ உண்மையிலேயே ஒரு நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் இந்த வாரம் ராவில் வந்து கர்ட் ஆங்கிள் வந்து என்னுடைய ஆப்போனன்ட் பேரன் கார்பன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் இப்போவே சொல்லிடுறேன், பேரன் கார்பனை நான் மொக்க அப்படின்னு சொல்லலை. ஸோ பேரன் கார்பன்லாம் ஒரு ஆளா, பேரன் கார்பன்லாம் வேஸ்ட்டு அப்படின்லாம் நான் சொல்லலை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, பேரன் கார்பன் வந்து கர்ட் ஆங்கிளுக்கான லாஸ்ட் மேட்ச், அந்த கரியரை முடிக்கிற மேட்சுக்கான ஆப்போனன்ட் பேரன் கார்பன் சூட் ஆகாது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ பேரன் கார்பன் வர்த் இல்லை அப்படின்னு நான் சொல்லலை, பேரன் கார்பனுக்கு சூட் ஆகாது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ வந்து இப்போ என்ன ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ பேரன் கார்பன் வர்சஸ் கர்ட் ஆங்கிள்ங்கிறது அஃபிஷியல் ஆகிருச்சு. ஆனால் இது சேஞ்ச் ஆகும், இந்த மேட்ச் சேஞ்ச் ஆகும். பேரன் கார்பனுக்கு பதிலாக வேறு யாராவது தான் மேட்ச் ஆடுவாங்க, பேரன் கார்பன் கர்ட் ஆங்கிள் கூட மேட்ச் ஆட மாட்டாருன்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இது இன்னும் அஃபிஷியல் ஆகலை. ஏதாவது ஸ்டோரி லைன் கொண்டு வந்து பேரன் கார்பனுக்கு பதிலாக வேறு ஒரு ரெஸ்லர் தான் வந்து ஆடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அந்த யார் வருவா அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வரல, யாராக வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நான் அப்டேட் வந்துச்சுன்னா நான் நிச்சயமாக சொல்கிறேன். ஸோ அதே சமயம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கூட பேரன் கார்பன் வர்சஸ் கர்ட் ஆங்கிள் வந்து நல்லா இருக்காது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், பேரன் கார்பனை மொக்கன்னு சொல்லலை, நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோங்க. கர்ட் ஆங்கிளோட லாஸ்ட் மேட்ச்க்கான ஆப்பனண்ட் வந்து பேரன் கார்பனுக்கு சூட் ஆகாது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜான்சினாவே வச்சுப்போம். ஜான்சினா வர்சஸ் கர்ட் ஆங்கிள் வச்சா அது நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதை முன்னாடியே சொன்ன மாதிரி ஜான்சினாவோட WWEல ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து கர்ட் ஆங்கிள் கூட தான் ஆடுவார். ஸோ இப்போ கர்ட் ஆங்கிளோட லாஸ்ட் மேட்ச் மறுபடியும் ஜான்சினா கூட இருந்தால் அது ஒரு நல்லா இருக்கும், ஒரு கம்ப்ளீட் எண்டிங்காக இருக்கும் கர்ட் ஆங்கிளோட கரியருக்கு அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் பார்க்குறேன். ஸோ அப்போது ஜான்சினா கெத்தாதா அப்படின்லாம் கேட்காதீங்க. ஸோ வந்து அந்த ஸ்டோரி லைனுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ அதே சமயம் வந்து சாட் கேபிளாக கூட இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா சாட் கேபிளும் வந்து அந்த கர்ட் ஆங்கிளோட பேக்ரவுண்ட்லேருந்து தான் வந்தார். ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒரே பேக்ரவுண்ட் ரெஸ்லிங் ஸ்டைல்லேருந்து தான் வந்தாங்க. ஸோ சாட் கேபிளாக இருந்தால் கூட சாட் கேபிளுக்கு வந்து கொஞ்சம் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவருக்கு புஷ் கொடுக்க. ஸோ இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். ஸோ ரூமர்ஸ் வந்து யாராக வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யாராக இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ராக் லெஸ்னர் ஸ்மாக்டவுனுக்கு டிராஃப்ட் ஆவாருன்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வந்ததுக்கு. ஸோ அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். ஸோ ஃபாக்ஸ் நெட்வொர்க் கையில் வந்து ஸ்மாக்டவுன் போயிடுச்சு. ஸோ இந்த வருஷம் அக்டோபர் மாதத்தில் இருந்து ஃபாக்ஸ் நெட்வொர்க் தான் ஸ்மாக்டவுனை வந்து கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ கண்ட்ரோல் பண்ணோன்னா டிவி டீல்ஸ் வந்து ஃபாக்ஸ் கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃபாக்ஸ் வந்து ஒரு சில விஷயம்லாம் கேட்டிருக்காங்க, ஸ்மாக்டவுனில் இந்த சேஞ்சஸ்லாம் கொண்டு வரணும், இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாக்ஸ் நெட்வொர்க் WWE கையில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் எக்ஸாம்பிள் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி இருக்கணும் ஸ்மாக்டவுன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேட்ச்லாம் நல்லா இருக்கணும், ஒரு ஸ்போர்ட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து WWE பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் வந்து ஃபாக்ஸ் நெட்வொர்க் வந்து WWE கிட்ட டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வியூவர்ஷிப்பை எப்படியாவது மேலே கொண்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட வந்து இன்னொரு பெரிய விஷயம் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக் லெஸ்னர் வந்து ஸ்மாக்டவுனுக்கு போவாருன்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வந்ததுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு காரணம் ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபாக்ஸ் வந்து ஸ்மாக்டவுன் ராஸ்டர் வந்து ஒரு பாப்புலராக இருக்கணும், ஸோ அங்கே இருக்கிறவங்களாம் வந்து பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ராண்டா ரவுசியை கூட ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, ராண்டா ரவுசி வந்து ஸ்மாக்டவுனுக்கு கொண்டு வர சொல்லி. ஸோ அது என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. இப்போது ப்ராக் லெஸ்னரை வந்து ஸ்மாக்டவுனுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாக்ஸ் நெட்வொர்க் கேட்டதாக ரூமர்ஸ் வந்ததுக்கு. ஸோ அவங்க கேட்டுட்டாங்கன்னா நிச்சயமாக பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, மேபி வந்து பண்ணலாம். ஸோ ரூமர்ஸும் வந்து ஸ்மாக்டவுனுக்கு ப்ராக் லெஸ்னர் மூவ் ஆகிற வாய்ப்பு ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அந்த ஸ்மாக்டவுன் ராஸ்டரே வந்து பாப்புலராக இருக்கணும், ஸோ அங்கே இருக்கவங்கலாம் பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாக்ஸ் நெட்வொர்க் ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வந்ததுக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ப்ராக் லெஸ்னர் வந்து ஸ்மாக்டவுனுக்கு போனால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கர்ட் ஆங்கிளோட ரெஸ்ல்மனியா ஆப்போனன்ட் யாராக இருக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டாக வந்து லூக் கேலோஸ், கால் ஆண்டர்சன் வந்து ஒருவேளை WWE விட்டு வெளியே போனால்
எங்கே போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் எங்களுடைய FB அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அங்கேயும் கூட சில ரெஸ்லிங் அப்டேட்ஸ் நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதே மாதிரி ரெஸ்லிங் ரிலேட்டடான வீடியோஸ் தமிழில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா